இந்தியன் டீம்ல ஒரு கிரேட்டஸ்ட் பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம முகமது ஷமி தான். ஸோ தலைவன் எல்லா ஃபார்மேட்லயும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல பவுலிங் போடுவாரு. அன்னைக்கு இந்தியா ஜெயிச்சதுக்கு காரணமே தலைவன் தான். 6 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 9 ரன் தான் அடிக்கணும். நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 95 இருக்காரு வில்லியம்சன், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ராஸ் டெய்லர் பயங்கரமா பேட்டிங் ஆட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கடைசி ஒரு தலைவன் தான் பவுலிங் போடுறான். ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா எக்கு தப்பா ஃபுல் டாஸ் போட்டு 6 போயிடுது. அவ்வளவுதான், நியூசிலாந்து தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த போட்ட 5 பால் தலைவன மாதிரி எவனாலையும் போட்டுருக்க முடியாது. அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா சிங்கிள். அதுக்கு அடுத்த பால் பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஸ்ட்ரைக்கு 95 இருக்காரு. தலைவனை பார்த்தீங்கன்னா செட்டிங்கா வந்து விக்கெட் எடுத்திருப்பாரு முகமது ஷமி. அதுக்கு அடுத்த பால் பார்த்தீங்கன்னா புது பேட்ஸ்மேன் வந்திருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே டாட் பண்ணி வச்சுட்டான். அதுக்கு அடுத்த பால் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாலே தலைவன் டாட் பண்ணி வச்சோம். அவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓட்டிருப்பாங்க. ஒரே பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும். ராஸ் டெய்லர் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. தலைவன் ஓடி வந்து போட்டான். டக்கரா பார்த்தீங்கன்னா போல்ட் எடுத்து மேட்சே ஜெயிச்சு கொடுத்துட்டான் இந்தியா கோசம். அந்த சுச்சுவேஷன்ல வேற எந்த பவுலரா இருந்தாலும் அன்னைக்கு இந்தியா ஜெயிச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ முகமது ஷமியை பிடிச்சவங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் கலர் ரைட்டிங் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஷமி மாரி ஒரு பவுலரை இனிமேல் இந்தியாவில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம்.